இந்த மேட்சையும் தோத்துட்டா நம்ம சீரிஸே தோத்துருவோம்டா சூர்யா எப்படியாவது ஜெயிச்சிடறா அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் T20 மேட்ச். ஸோ வந்து டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போலிங் போடுறோம், உங்கள் பேட்டிங்கை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கை போட நம்ம பேட்டிங் ஆட ஆரம்பித்தோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் மழைநாள் நின்று போச்சு. செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் டக்வஸ் லூயிஸ் இப்படி அவங்க ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லைங்க, அவங்க நல்லா தாங்க ஆடினாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க டைமில் மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ ஜெஷ்வாலும் சுமன் கில்லும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஓப்பனிங்கில் 2 4 அடிச்சாலும் சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்பிடபிள்யூ மகாராஜா பாலில் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் எல்பிடபிள்யூ ஆகிறாரு. ரிவ்யூ எடுக்காம எனக்கே தெரியுங்க. கேட்டேன் யஷ்வால் கிட்டையும் கேட்டேன், எப்படி இருந்தாலும் அம்பேர்ஸ் கால் தான் வரப்போகுது, நான் கிளம்புறேங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்படி திலக் வர்மா வந்த வேகத்தில் என்ன வேகமோ தெரியல, எனக்கு ஒரு மிஸ் கால் வந்திருக்கு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன்ற மாதிரி மொதல் பால்லே டக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டு அப்படி மனுஷன். ஜெஷ்வாலும் சூரியகுமார் யாதவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அமைச்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் கண்டிப்பாக நான் என்ன பெஸ்ட்டை கொடுப்பேங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா செம்மத்தியான அடி 8 6 7 4 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. யஷ்வால் 40 பாலுக்கு 60 ரன்னுன்ற மாதிரி 3 6 6 4 அப்படின்னு அடிச்சு வெறித்தனம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். 14 ஓவர்னா 140 அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 10 ரன்ன்ற மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. யஷ்வால் வந்து பார்த்தீங்கன்னா சம்சி பால் அவுட் ஆகிட்டு அப்படி மனுஷன். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்டு விட்டார் சூரியகுமார் யாதவ்னே சொல்லலாம். 56 பாலில் மனுஷன் 100 ரன்னுங்க வெறித்தனம். இந்த பேட்டிங்கை நீ வேர்ல்டு கப் ஃபைனல் ஆடிருந்தா உன் ஃபோட்டோவை இன்னைக்கு எல்லார் வீட்லையும் மாட்டியிருப்பாங்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெம்பூட்டு விதத்தில் பேட்டெல்லாம் காமிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பால் பயங்கரமாக ஆட போகிறான்னு போகும்போது கேட்சப் கொடுத்து அவுட் ஆயிட்டார் சூர்யா. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெருசாக அந்த மேட்சை ஜொலிக்கல. 10 பாலுக்கு 14 ரன் மட்டுமே அடித்து அவுட் ஆகிட்டு விட்டார். ஏன்னா கடைசி ஓவர் இன்னும் ஒரு 2 3 எனக்கு இழுத்து அடிப்போம், வந்தா மழை போனாலும் போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் இழப்புக்கு 202 டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு செட் பண்ணாங்க. ஓப்பனிங் இறந்தது ஹென்ரிக்ஸும் மேத்யூவும் இறங்கினாங்க. 2 பேருமே நல்லா ஆடுவாங்க. ஸோ 2வது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மேத்யூ வந்து முகேஷ் குமார் பால் அவுட் ஆகிட்டு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்ரம் வந்தார். ஹென்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிட்டு இருப்பாருன்னு நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டு அப்படி மனசு 8 ரன்னுக்கு. மக்ரம் கால்சன் ஆடுவாங்க பார்த்தா கால்சன் 5 ரனுக்கு காலி அப்படின்ற மாதிரி வந்து மக்ரமும் 14 பாலுக்கு 25 ரனுக்கு காலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது டேவிட் மில்லர் 25 பாலுக்கு 35 ரன் ஒரு நல்ல நாக்கிங் ஆடிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம குல்தீப் யாதவ் சம பவுலிங் போட்டு அவரும் விக்கெட் எடுத்துட்டார். வெறித்தனமான பவுலிங் பை இந்தியா அப்படின்னே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் சிங்கிள் டிஜிட்டுங்கள்ங்க ஒரு ரன் தாண்டதுக்கே எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டக் அவுட் மகாராஜா 1 ரன், பர்கர் 1 ரன், வில்லியம்ஸ் 0 அப்படின்னு சம்சி 1 ரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் போக 10 விக்கெட்டையும் 95 ரனுக்கு இந்தியா எடுத்து மாபெரும் வெற்றி. 14 ஓவர்லேயே அந்த வெற்றியை சுவைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ சீரீஸை ட்ராப் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரீஸ் சூரியகுமார் யாதவ், மேன் ஆஃப் த மேட்ச் சூரியகுமார் யாதவ்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.